அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம 75 கிராம் புளி கரைச்சி வச்சு புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் ஒரு 4 வெங்காயம், ஒரு 3 தக்காளி, முழு பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு 2 பத்தை தேங்காய் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, குழம்புத்தூள் ஒரு 5 ஸ்பூன். இப்போ இதை கூட நம்ம மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் நல்லா கலரி விட்டுக்கலாம். மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், தேவையான அளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்குதே, இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி நல்லா கலரி விட்டுக்கலாம். ரொம்ப கொதிக்க வேணாம், ஆல்ரெடி நம்ம மசாலா நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ மீன் போட்டிருக்கோம், ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ மறுபடியும் மூடி வச்சிடலாம். இங்கே தாளிக்கிறதுக்காக நம்ம தாளிப்பு கரண்டி வச்சுருக்கோம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. பாத்திரம் சூடாகட்டும், வெயிட் பண்ணலாம். பாத்திரம் சூடாகிடுச்சு. தேவையான அளவு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஸ்பூன் நார்மல் சைஸ் வெங்காயம் 1. இப்போ தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது நல்லா கலர் விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் ரொம்ப காரமாக இருக்கும் எங்கள் வீட்டில், அதனால தான் நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் தூள். இப்போ இதை நல்லா நம்ம கலரி விட்டுக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ சின்னதாக ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ குழம்பு தொட்டு பார்க்கலாம், திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம தாளிச்சதையும் இதிலே சேர்த்துக்கலாம். மீன் கறி குழம்பு ரெடி. இது மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.